நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. இந்த சட்டத்தை இப்போ நீக்கியிருக்காங்க. ஏன் நீக்கியிருக்காங்க, அது குறித்து உங்களுடைய பார்வை? இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ் அரசு ஊழியர்கள், ஆர்எஸ்எஸ் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட உறவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த உறவு குறித்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு பெரிய எச்சரிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பரேடுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை சட்டம் 1966 வந்துச்சு. இந்த தடை சட்டம் வர்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேருனுடைய டெமிஸ், அவர் இறந்துட்டார். சாஸ்திரி பிரதமராக வர்றார். ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு போர் தொடுத்த சூழல், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய கலவரத்தை பண்ணுறாங்க. தொடர் கலவரம் 1992 நேரு இருந்த காலகட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறியை, மாடு வெட்டுவதை மையமாக வச்சு ஒரு தொடர் கலவரத்தை அங்கங்கே பண்ணிட்டே இருந்தது. 96 ஒரு உச்சபட்சமான கலவரம் வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க ஏற்கனவே காமராஜரை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. காமராஜருடைய வீட்டுக்குள்ளே எட்டி குதிச்சு ரகலை பண்ணி அவரை கொலை பண்ணுறது அளவுக்குலாம் போனாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய தொடர் கலவரமாக நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1966 அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்திரா காந்தி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பெரைடில், நிகழ்ச்சிகளில் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்கிற தடையை அவங்க கொண்டு வராங்க. இதை நம்ம எப்படி ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த தடை ஏன் வருது? இந்த தடை ஏன் வருது அப்படின்னா, அப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க தெளிவாக அரசு பதவிகளுக்குள்ள இருக்காங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்குள்ளே இருக்காங்க. இந்த ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஆர்எஸ்எஸ்காரங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே போயிட்டு அங்கே ஆளை சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து கொண்டாந்து ஆர்எஸ்எஸ்ல சேர்ப்பாங்க. இந்த வேலை ஆரம்பத்தில் இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்குள்ள ஆர்எஸ்எஸ்காரங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்து மகாசபையில் இருப்பாங்க, இந்துத்துவ சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க, சவார்கரை ஏற்றுக்குவாங்க, கோல்வால்கரை ஏற்றுக்குவாங்க. ஆனால் காங்கிரஸ்குள்ள இருப்பாங்க. நேருவினுடைய முதல் அமைச்சரவையில் இந்து மகாசபை சார்ந்த ஆட்களே மினிஸ்டராக இருந்திருக்காங்க. காங்கிரஸில் கொண்டாடப்பட்டக்கூடிய மிக முக்கியமான ஆள் மதன் மோகன் மாளவியா மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கெல்லாம் இந்து மகாசபையில் ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருந்திருக்காங்க. ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வச்சவங்களாம் காங்கிரஸ்குள்ள இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை, ஆர்எஸ்எஸ் என்னென்ன அட்டுழியங்கள்லாம் பண்ணியிருக்கு இந்த இந்தியாவில் அப்படின்னு நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சம்பவங்கள், அந்த நிறுவனங்களை உருவாக்குறவங்கள், அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து செயல்பட்டவங்கள் காங்கிரஸில் இருந்திருக்காங்க. காங்கிரஸினுடைய சிக்கலான கட்டமைப்பு நேரு காலகட்டத்தில் இருந்தது ஒரு விஷயம்தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமைப்புக்குள்ளேயும் போகக்கூடிய தன்மை ஆர்எஸ்எஸ் ஊடுருவோட தன்மை இருக்கும். அப்படி தான் அவங்க அரசு உத்தியோகங்களுக்குள்ளேயும் போயிருப்பாங்க. திட்டமிட்டு அரசு உத்தியோகங்களுக்குள்ள ஆர்எஸ்எஸ்காரங்களை உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கான அரசு இயந்திரமாகவே அதை மாற்றுவாங்க. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் லல்லு பிரசாத் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. லல்லு பிரசாத் அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு காட்டுத்தனமாக இருக்கக்கூடிய மனுஷன், ஒரு நாகரிகமே இல்லாதவர். அவருடைய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அரகண்டான காலகட்டம். பீகாரில் மிகப்பெரிய கரப்ஷனை உருவாக்குனது லல்லு பிரசாத் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பிம்பம் கட்டி அமைக்கப்பட்டுச்சு. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 2002 சாமுராயின்னு ஒரு படம் வந்துச்சு, விக்ரம் நடித்த படம். அன்னைக்கு விக்ரம் பெரிய நடிகர் கிடையாது. அதுலேயே லல்லு பிரசாத் மாதிரியே ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயி தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஊழல் பண்ணியிருப்பார், அவர் கடத்துவார் விக்ரம். இது லல்லுவினுடைய அன்னைக்கு இருந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இதில் என்ன முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, லல்லு ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அரசியல் பண்ணவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரியில் ஆர்எஸ்எஸ் தலைவருடைய கோல்வால்கருடைய புக்கை தீ வச்சு கொளுத்தினவர், ஏபிவிபை அடித்து துரத்தி பீகாரில் ஓட விட்டவர். அவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி வரும்போது பீகாரினுடைய எந்த அரசு இயந்திரமும் அவருக்கு கோஆப்ரேட்டே பண்ணல. அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாரு, அந்த எந்த திட்டத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன் அப்படின்னா பீகாரினுடைய அரசு அதிகாரத்தை முழுக்க தன் கையில் வச்சிருந்தது எல்லாமே உயர் ஜாதி, பிராமணன் பிளஸ் உயர் ஜாதிகள். இந்த உயர் ஜாதிகள் எல்லாமே இந்துத்துவ மனநிலை இருந்துச்சு, ஆர்எஸ்எஸோட தொடர்பு இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா லல்லுவினுடைய சின்ன சின்ன தவறுகள் கூட பூதாகரமான தவறுகளாக மாற்றப்பட்டுச்சு. கரப்ஷனே இல்லாத ஒரு மாநில அரசு கடந்த 70 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்திருக்கு அப்படின்னா எதுவும் கிடையாது. காந்தியே காங்கிரஸே கலைச்சிடணும்னு கூட ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே காங்கிரஸ்காரங்கள்ட்ட ஒரு பூஷ்வாத்தன்மை வந்துருச்சுன்னு காந்தி ஃபீல் பண்ணார். எல்லா மாநிலங்கள்லையும் கரப்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி லல்லு பிரசாத்லையும் சின்ன சின்ன கரப்ஷன்ஸ் நடந்திருக்கும். அதை பூதகரமாக ஆக்குனது அன்னைக்கு இருந்த அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் இருக்கும் ஆர்எஸ்எஸோட தொடர்புல இருந்துச்சு. இவர் ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிரானவர் யார்? லல்லு பிரசாத். இன்னைக்கு வரைக்கும் அந்த மென்டாலிட்டி இருக்கார். ஸோ அப்போ அன்னைக்கு லல்லுவை செயல்பட விடாமல் தடுத்தது இந்த உள்ள இருக்கக்கூடிய புல்லுருவிகள் தான். இவங்க ரொம்ப விர்ச்சுவலாக செயல்படக்கூடிய ஆட்கள்.
வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்க்கான ஆளுக காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ள ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி இருப்பாங்க. இந்த 2014 மோடி ஜெயிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான அரசு உத்தியோகங்களில் அரசனுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிற இடத்துல ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்காங்க. நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசியை வகுத்தது யார்? ஆர்எஸ்எஸ் தலைவர். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் தான். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பாருங்கள். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி பாடத்திட்டத்திலிருந்து குஜராத் கலவரம் குறித்து நீக்கப்பட்டிருக்கு. கோட்சே ஒரு பிராமணர் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு, அந்த புத்தகத்தில் இருந்தது. மாநில அதிகாரங்கள் நீக்கப்பட்டிருக்கு, மாநிலத்துக்கு இடையில கூடிய ஃபெடரல் செட்டப் குறித்தான நீக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி அம்பேத்கர் குறித்து போன வாரம் நீக்கியிருக்காங்க. காந்தி குறித்து ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டிருக்கு. குஜராத் கலவரம் குறித்து முழுசாவே நீக்கப்பட்டிருக்கு, சும்மா துண்டு செய்தி தவிர்த்து. இதெல்லாம் ஏன் நீக்கப்படுது? ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வரலாறுகளில் அவன் செய்த கலவரமும் வன்முறையும் அயோக்கியத்தனங்கள் அதெல்லாமே அதை மறைக்கிறதுக்காக பள்ளி பாட புத்தகங்கள் வந்து கடந்த காலத்துல இருந்து அவன் நீக்கிறான். அப்போ இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடிய தலைமையில ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கிறதுனால அது நடக்குது. இது நான் வந்து ஒரு பாடத்திட்டம் என்சிஆர்டிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், அது ஜேஎன்யூ ப்ரொஃபஸர் வைஸ் சான்சலராக இருக்கட்டும், ஜேஎன்யூடைய வைஸ் சான்சலராக இருக்கட்டும், ஐஐடியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல துறைகளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள், ஆர்எஸ்எஸ் காரங்க, அவங்க ஆட்களை ஏற்கனவே பிளான்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சட்டத்தை நீக்கிட்டு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம். ஏற்கனவே அவன் ஆர்எஸ்எஸ் காரனாக தான் இருக்கான், அரசுக்குள்ள இருக்கிறவன், அரசு பியூரோக்ரஸியில் மெக்கானிஸில் இருக்கிறவன். நீங்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் தேர்தலுக்கு முன்னாடி. ஒரு 100 ஐஏஎஸ் அதிகாரி டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவிலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் 3% கூட ஓபிசி சமூகம் இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் ஓபிசி சமூகம் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டார். ஓபிசி எஸ்சிஎஸ்டி இல்லைங்கிறார். ஏன் சொல்றேன்னா, உயர் சாதி அல்லாதவர்களுக்கு அங்கே வந்து பிரதிநிதித்துவம் இல்லை, உயர் சாதி ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கு, அது ஆர்எஸ்எஸ் மனநிலையில் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அவர் மட்டும்தான் இந்தியாவில் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே மனிதராக இருக்கார். கடந்த காலங்களில் நேருவில் தொடங்கி கடைசியாக காங்கிரஸுக்கு பிரதமர் கேண்டிடேட் இருந்த மன்மோகன் சிங் வரைக்கும் இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை வெளிப்படையாக எதிர்த்த ஒரு தலைவரே கிடையாது. ராகுல் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டாரு. அவருக்கே தெரியும் அரசு இயந்திரத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் இவ்வளவு தூரம் இன்சர்ட் ஆகி உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கல. நேரு காலத்திலிருந்தே இவங்களுக்கான ஆட்களை எல்லா அரசு நிறுவனங்களுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சில மாநிலங்கள் இது தடை ஏற்பட்டப்பட்டுச்சு. இந்த தடை முதல்ல எப்போ வருது அப்படின்னா, இந்திய சுதந்திரம் கிடைச்ச உடனே காந்தி கொலை பண்ணப்படுறாரு. காந்தியை கொலை பண்ணது கோட்ஸே. காந்தியை கொலை பண்ணது யாருன்னு திருப்பி கேட்கும்போது கோட்ஸேன்னு சொல்லுவாங்களே தவிர, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு, அவர் ஒரு இந்து மகா சபை சார்ந்தவருங்கிறத யாரும் சொல்லவே மாட்டாங்க. இந்து மகா சபை, ஆர்எஸ்எஸ் ரெண்டும் ஒரே அமைப்பு தான். அவங்களுடைய 2 சித்தாந்தமும் ஒரே சித்தாந்தம் தான். இதுக்கு கோல்வால்கர் இருப்பார், இதுக்கு வந்து சாவர்கர் இருப்பார். வேற எந்த பெரிய வேறுபாடும் கிடையாது. இவங்க தான் காந்தியை கொலை பண்ணுறாங்க. இந்த வழக்கில் மாட்டின காந்தி வழக்கில் மாட்டின கோட்சேவினுடைய அண்ணன் தம்பி சில பேர் மாட்டியிருக்காங்க. கோபால் கோட்சே எல்லாம் புக்கே எழுதியிருக்காரு. அவர் கடைசி நேரம் வரைக்கும் ஆர்எஸ்எஸ்லாம் அவர் தம்பி இருந்தாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இது ஒரு திட்டமிட்ட ஆர்எஸ்எஸ்ஸால செய்யப்பட்ட ஒரு மோசமான படுகொலை. இந்த படுகொலைக்கு பிறகு தடை பண்ணப்படுது. அந்த தடை வந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களில் மட்டும் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் காரங்க போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உரையாடலாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த தடை லிஃப்ட் பண்ணப்படுது. அந்த தடை லிஃப்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகும் கூட பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் காரங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறதையும், அரசு உத்தியோக ஊழியராக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்குள்ளே போகிறதையும் சில தடைகளை கொண்டு வந்தாங்க. அரசு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்தாங்க. சில மாநிலங்களில் வட இந்தியாவில் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது காந்தி கொலைக்கு பின் ரொம்ப பெரிய சீரியஸான விஷயமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ வந்து பிஜேபி கிடையாது, ஜனசங் தான் இருந்தாங்க. ஜனசங் இருந்த காலகட்டத்திலேருந்தே இந்த பிரச்சனை, இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்குது. அவருடைய உச்சபட்சமான விஷயம் என்னென்னா, பல மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்ததை இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்தையும் தடை செஞ்சுட்டாங்க. இல்லை, ஒரு அரசு ஊழியர் ஆர்எஸ்எஸ்ல தன்னை நான் ஆர்எஸ்எஸ் காரன்னு வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி மோடி அரசாங்கம் நகர்ந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழல். ஒரு அரசு இயந்திரம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீதான வெறுப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்துக்கும் உட்பட்டிருக்கு அப்படிங்கிறது பெரிய ஆபத்தான விஷயம். இது இன்னைக்கு ராணுவ வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு ராணுவ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. சைனிக் ஸ்கூலை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் ஒன்று இருக்கு, ராணுவ பள்ளிகள். இப்போ தமிழ்நாட்டில் அமராவதி நகர்னு ஒன்று இருக்கு, உடுமலைப்பேட்டை பக்கத்தில், அங்கே ஒரு சைனிக் பள்ளி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 6ஆவதுல போய் சேர்ந்தோம்னா மாணவர்கள் வந்து ராணுவ ரீதியாக பயிற்சி கொடுக்கப்படுவாங்க. மற்ற பாடத்திட்டம் இருக்குது, என்சிஆர்டி பாடத்திட்டம் இருக்கும். ராணுவ ரீதியாக பயிற்சி கொடுத்து அவங்களை ராணுவத்தில் எடுத்துக்குவாங்க.
இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் அகாடமியாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய ராணுவத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனிக் பள்ளியிலேருந்து படிச்சுட்டு போனவங்க குறிப்பிட்ட அளவு இருப்பாங்க, ஒரு சதவீதம் இருப்பாங்க. இப்போ இந்த சைனிக் பள்ளியை நடத்தக்கூடிய அதிகாரம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. 33 சைனிக் பள்ளி. மோடி அரசாங்கம் 23 என்ன பண்ணுறாங்க, புதிய சட்டங்களை கொண்டு வந்து சைனிக் பள்ளியை தனியார் பள்ளிகள் கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் பல அப்ரூவல்ஸ் கொடுத்தாங்க, 50 பள்ளிகளுக்கு மேலே. அது 60% பள்ளி ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமான பள்ளி. இப்போ இவங்களோட திட்டம் என்னவா இருக்குன்னா, சைனிக் பள்ளியினூடாக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தை கொண்ட மாணவர்களை ராணுவத்துக்கு தயார் பண்ணி அக்னிபாத் மூலியமா உள்ள கொண்டு போய் அதிலிருந்து அப்படியே ராணுவத்துக்கு கொண்டு வரதான் இவங்களோட அஜெண்டா. இந்த அஜெண்டாவே அவங்க கிளீனா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்க அரசு துறைகளுக்குள்ள மட்டும் கிடையாது, ராணுவத்துக்குள்ளேயும் இந்துத்துவா சிந்தனை கொண்ட இந்துத்துவா மனநிலை கொண்ட ஆட்களை உள்ள இன்செர்ட் வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சட்டம் அப்படிங்கிறது நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நாங்கள் ஆத்தரைஸ்டாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு, காந்தி கொலைக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இவங்க எல்லா அரசு அதிகாரத்துறைகளுக்குள்ளேயும் இவங்க இருக்கிறாங்க. இப்போ நேரடியாக நாங்கள் ஆமாம் ஆர்எஸ்எஸ்காரன் தான், நாங்கள் பெரேடில் பங்கு பெறுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெரேடு நடத்தணும்னு சொன்னப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அருமையான ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. பெரேடில் கலந்துக்குங்க, யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ உங்களோட ஐடி கார்டை கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன், நான் இந்த பகுதியை சார்ந்தவன், எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இந்த பெரேடில் கலந்துக்கிறேன், இந்த மார்ச்சில் கலந்துக்கிறேன்னு நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் பயந்தாங்க. ஆர்எஸ்எஸ்ட்ட அப்படி ஒரு லிஸ்ட்டே கிடையாது. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணியிருப்பான், அவனுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கலாம், ஆனால் போய் பார்த்தீங்கன்னா அவன் குறித்து எந்த டாக்குமெண்ட்டுமே ஆர்எஸ்எஸ்ட்டே இருக்காது. அவனை நீங்கள் எந்த வகையிலும் ஆர்எஸ்எஸோட நெருக்கமானவன், ஆர்எஸ்எஸோட அங்கீகரிக்கப்பட்ட நபரும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அது அவங்களுடைய பெரிய பலமாக இருந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்க்கு ஏன் ஐடி கார்டு இல்லை? ஆர்எஸ்எஸ் மெம்பர் அப்படிங்கிறதுக்கான எந்த அதிகாரப்பூர்வ பதிவு ஏன் இல்லை? ஆர்எஸ்எஸ்ட்ட கேட்கலாம்ல. நீங்கள் சொல்கிறீங்க இந்தியா முழுக்க எங்களுக்கு அத்தனை சாகா நடக்குது, 5 லட்சம் பேர் இருக்கான், 10 லட்சம் பேர் இருக்கான், உங்கள் அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய பட்டியலை கொடுங்க. ஒரு திமுக காரன் யாருன்னு பட்டியல் இருக்குது, ஒரு அதிமுக காரன் யாருன்னு பட்டியல் இருக்குது, பிஜேபி கார யாருன்னு கூட பட்டியல் இருக்குது, லிஸ்ட் இருக்குது, எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் கூட இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் யார், உங்கள் அமைப்பில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, கொடுங்க லிஸ்ட்டை. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஓடி ஒளிகிறீங்க? அப்போ நீங்கள் மறைமுகமாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அதை இன்னைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவதனூடாக, ஏற்கனவே இருக்கக்கூடிய தடையை நீக்குவதனூடாக, தாங்கள் இந்த அரசே ஒரு இந்துத்துவ அரசு, எந்த பாகுபாடுமே இனிமேல் நீங்கள் எங்களை சொல்ல முடியாது, நாங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் போய் நாளைக்கு டவுசரை போட்டு நாங்கள் பெரேடில் கலந்துக்குவோன்னு ஒரு மிக மோசமான ஒரு சூழலுக்கு கொண்டு தள்ளுறதுக்காக இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கடந்த காலங்களே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது அரசியலில் என்ன மாதிரியான தலையீடு எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அரசாங்க துறைகளில் இப்போ துறை வாரியாக இவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, அது வெளிப்படையாகவே நீங்கள் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது, இது இப்போ ஒரு அச்சுறுத்தலாக ஒரு பக்கம் பார்த்தாலும் இவங்களோட செயல்முறைகள்ங்கிறது நீங்கள் சரி ஓகே இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரீடமாக நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தானே இது. ஆர்எஸ்எஸ் இன்னும் அங்கங்கே மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க துறையிலும் ஒரு வலுவாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. 100% உண்மை. நான் இவ்வளோ நாளாக மறைச்சு பண்ணிட்டு இருந்த விஷயத்த நான் இப்போ தைரியமாக பண்ண போகிறேன். நான் ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு அவன் நினைக்கிறான். எல்லாருமே என்ன நினைக்கிறேன், நான் ஒரு ஆர்எஸ் காரன் நினைக்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த சட்டங்கள் வரப்போகுது. ஆர்எஸ்எஸ் காரங்கள் கொலை பண்ணியிருக்காங்க, காந்தி கொலையில் நேரடி தொடர்பு இருக்குது. எமர்ஜென்சி அப்போ ஜேபி மூமெண்ட்டை எமர்ஜென்சிக்கு எதிராக, இந்திரா காந்திக்கு எதிராக நடந்த ஜேபி மூமெண்ட்டை காலவாரி விட்டு அவங்களுக்கு துரோகம் விளைவிச்சது இந்த ஆர்எஸ் தான். இந்தியா முழுக்க ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஜனநாயக ரீதியான ஆட்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறாரு ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் ஆர்எஸ்எஸ் சேர்த்து தான் ஒன்று திரட்டுறாரு. அவர் ஆர்எஸ்எஸ் நம்பினார். ஜேபி வாங்க ஒன்றிணைவோம், கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு மொத்தமாக போய் இந்த ஜனநாயக மறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக, இந்திரா காந்திக்கு எதிராக அணி திரட்டும் போது இந்திரா காந்தி அரசு அப்போ பல பேர்த்த கைது பண்ணி ஜெயிலில் வச்சது. இப்போ இவர் என்ன பண்ணார், யார் ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன பண்ணார்னா, தொடர்ச்சியாக மன்னிப்பு கடிதமாக எழுதிக்கிட்டு இருந்தார். ஃபார்மே கொண்டு வந்தாங்க, அப்பாலைஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு சிலர் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்க வெளியே வர்றதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் ஜெயிலில் இருந்தார், எப்படி வெளியே வந்தார்? எமர்ஜென்சி பீரியடில் எப்படி ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளியே வந்தார்? இவங்கெல்லாம் ஏன் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க? அரசனுடைய முக்கியமான ஆட்கள் ஜேபிக்கு துரோகம் பண்ணிட்டு, ஜெயபிரகாஷ் நாராயணுடைய உன்னதமான ஜனநாயக போராட்டத்துக்கு துரோகம் செஞ்சு விட்டு வெளியே வந்து நின்னாங்க. ஆனால் ஜேபி இவரை நம்பினார். கடைசியில் என்ன நடந்துச்சு? ஒரு மிகப்பெரிய துரோகம் தான் நடந்துச்சு. ஸோ அப்போது தொடர்ச்சியாக இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாகவே
தன்னை வந்து எல்லா துரோகங்களுக்கும் ஈடுபடுத்தி கொண்டவங்க, மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க, இன்னைக்கு நாங்கள் வந்து பகிரங்கமாக நாங்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்க மார்தட்டி சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து எல்லா அரசு பதவிகளில் உட்கார போகிறோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், RN ரவி அவருடைய IPS வாழ்க்கையை முடிச்சுட்டு கவர்னராக வர்றாரு. அவர் இங்கே கவர்னராக வந்ததுக்கு பிறகு வள்ளுவர் காவியோட போடுறாரு அப்படின்னா அவர் யார்? கடந்த 30-40 ஆண்டுகளாக அவர் சர்வீஸில் இருந்திருக்காரு, IBக்கு டைரக்டராக இருந்திருக்காரு, நார்த் ஈஸ்டனுடைய அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இன்சர்ஜென்சி குரூப்ஸை வந்து டீல் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் அங்கே என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருப்பார்? இதே இந்துத்துவ சித்தாந்தத்தில் அவர் இருந்திருப்பார். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்னரும் எடுத்து பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அவர் 30 வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கார் IFS ஆஃபீஸரா. அவர் வந்தோடனே சீக் ஐடென்டிட்டியை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை சுட்டு கொலை பண்ணுறாங்க RW பயன்படுத்தி. RW ஓப்பனாகவே இருக்கு. RW சீக் செப்பரேட்டிஸ்டை துப்பாக்கியில் டீல் பண்ணுறாங்க, கனடாவில் வச்சு கொலை பண்ணுறாங்க. இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர் ஒரு IFS ஆஃபீஸராக அவர் என்ன மனநிலையில் அவர் தன்னுடைய சர்வீஸ் அவர் வந்து இருந்திருப்பார்? ஒரு கொஸ்டின் வருதாங்க. இது மாதிரி நீங்கள் ஜட்ஜுகள் பல பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு பிஜேபிக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. கடந்த காலத்தில் RSSக்குன்னு இப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கும் பொழுது இப்போ ஏன் இவங்க வந்து இந்த தடையை வந்து நீக்கணும்? இப்போ ஏன் தடையை வந்து நீக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே RSSக்கும் பிஜேபிக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த முரண்பாடை ஏதோ ஒரு வகையில் சரி செய்யணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். நான் RSSகாரன் தான், நம்மளாம் ஒன்று தான், ஏதோ ஒரு வகையில் RSSனுடைய கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸுக்கும் பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்களுக்கும் மோடி அந்நியப்பட்டு போயிருக்கார். அந்த அந்நியப்பட்டு போனதை எப்படியாவது சமரசத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னு பல முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது நிறைய தகவல் வெளிவந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த தேர்தலில் மோடி தோத்ததுக்கு 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய பலவீனம், அந்த பலவீனத்தை ஏற்படுத்தினது RSS. இன்னொன்று ராகுலினுடைய எழுச்சி, ரொம்ப தீவிரமான எழுச்சி. இவங்க மிஸ் பண்ணுற கேப்பை அவர் ஃபில்லப் பண்ணிகிட்டே இருந்தார். இவங்க மிஸ் பண்ணது உண்மையானா இவங்க மிஸ் பண்ணது உண்மை தான். இவங்களுக்கு RSS ஒத்துழைக்கலையானா உண்மையிலேயே ஒத்துழைக்கல தான். உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் ஒழுங்காக நடக்கலையானா ஆமாம் நடக்கல தான். முழுக்க அங்கே கேண்டிடேட் போடுறதுலேருந்து தேர்தல் பொறுப்பு எல்லா விஷயத்தையும் அமித்ஷா தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாஜக காரங்களே நியமிச்சாங்க. அதில் எந்த RSS காரங்களும் உள்ள இல்லை. நான் MP சீட்டு கொடுக்குறேங்கிற பேரில் 103 MP சீட்டை மற்ற கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 60+ தோற்று போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே சங்கி சரங்கி வேலை பார்க்கல, யார் RSS காரங்க. ஸோ அப்போ இந்த முரண்பாடை மோடி இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. RSS இல்லாமல் நாம் சர்வைவல் பண்ண முடியாது கிரவுண்டில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உடனே அடுத்தடுத்த காம்ப்ரமைஸுக்கு போகணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான், இல்லை நம்ம எல்லாம் ஒன்று பியூரோக்ரஸியில் இருக்கவங்களும் RSS தான், அவங்க ஒன்றும் பிஜேபிக்காரங்க கிடையாது, வெளியே போனது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் RSS பிஜேபி நம்மளாம் ஒன்று தான் அப்படிங்கிற காம்ப்ரமைஸை நோக்கி நகர்றதுக்கான முதல் சமிங்கியை மோடி எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் RSS ஒருபோதும் விடாது. அவங்க இதுக்கே மறுப்பு தெரிவிச்சா, நாங்கள் கேட்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒரு தடையை நீக்க வேண்டிய விஷயத்த நாங்கள் அரசுகிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க, மோடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல. ஸோ மோடி வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்க? RSSனுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தினுடைய எல்லா முக்கியமான, அது காஷ்மீருடைய அதிகாரத்தை பறிக்கிறதுலேருந்து இன்னைக்கு NRCயை கொண்டு வரதுலேருந்து முக்கியமான எல்லா விஷயத்தையும், ராமர் கோவில் கட்டுற வரைக்கும் எல்லாமே மோடி தான் செய்கிறாரு. முன்னு எல்லா RSS சித்தாந்தத்தையும் மோடி செய்யும் போதும் மோடி வேண்டான்னு ஏன் RSS நினைக்குது அப்படின்னா, அவர் தாய் அமைப்பை விட அதிகாரம் படைத்தவராக மாறுறாரு, அது சிக்கலானது அப்படின்னு RSS பார்க்குது. என்னுடைய எல்லா கனவுகளையும் நீ செயல்படுத்தினா கூட நீ எனக்கு வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு தான் RSSனுடைய சித்தாந்தம் இருக்கு. இங்க பிரச்சனைங்கிறது வந்து பாஜகவுக்கும் RSSக்கும் கிடையாது, மோடிக்கும் RSSக்குமா? மோடிக்கும் RSSக்கும். மோடியினுடைய ஆளுமை இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பிம்பமா, போலியான பிம்பமா கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுல RSS உறுதியா இருக்கு. 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜார்க்கண்ட்ல RSS தலைவர் பேசியிருக்காரு. சில பேர் தங்களை தெய்வம்லாம் நினைச்சுக்கிறாங்க. அவர் மோடி தான் சொல்றாரு, ரொம்ப கடுமையாக கலாய்ச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி RSS தலைவர் வந்து நேரடியாகவே சொன்னார் சில விஷயத்த. ஒரு சேவை செய்யக்கூடியவனுக்கு வந்து எந்த விதமான சுயநலமும் இருக்கக்கூடாது, அற்பமான எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு நேரடியாக மோடி சாடி தான் பேசினார். தொடர்ச்சியாக RSS வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஏடுகளில் மோடியை விமர்சனம் பண்ணி நீண்ட கட்டுரைகள் எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சித்தாந்த ரீதியாக RSSக்கும் பிஜேபிக்கு எந்த மோதலும் கிடையாது. அவங்க 2 பேரும் ஒரே சித்தாந்தம் தான். RSS என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்குதோ அதை எல்லாத்தையும் மோடி செய்கிறாரு. ஆனால் என்னன்னா, அந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறார் மோடி. அவ்வளோதான். ராமர் கோயில் நான் தான் கட்டினேன், RSSனுடைய தலையீடு இல்லாமல், மோகன் பகவத்தினுடைய தலையீடு இல்லாமல், அது என்னுடைய கிரெடிட், என்னுடைய புகழ். காஷ்மீரை நான் தான் வந்து சிறப்பு சட்டத்தை நீக்கின பெருமை எனக்கு தான் வேணும். துபாயில் கோயிலை திறந்து வச்சா எனக்கு தான் வேணும் அந்த பெருமை. இது RSS சித்தாந்தமும் இருக்கணும். நான் கடைசி வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கணும். நான் ஒரு பெரிய தெய்வ பிறவி.
இப்போ இந்த ஆளுமையினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான ஃபார்மெட்டுக்கு நேர் எதிரானது. அப்போ ஆர்எஸ்எஸ் நீ எனக்கு செஞ்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் நீ என் ஃபார்மெட்டை குலைக்கிற மாதிரி இருக்க, நீ வேண்டாம் அப்படின்னு நினைக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர்றாங்க. இருக்கிற பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்எஸ்எஸ்காரரையும் அடுத்தபடியாக மோடி வந்து தன் பக்கம் வர வைக்கிறதுக்கான ஒரு சில வேலைகளை செய்கிறார். ஏன்னா இந்த பியூரோக்ரஸி இல்லைன்னா அவரால் திருப்பி தேர்தலில் ஜெயிக்க முடியாது. நாளைக்கு இவிஎம்ல ஃப்ராட் நடந்தால் இவங்க தான் பண்ணி ஆகணும். ஊடக செய்திகளில் வந்து பல விஷயங்களை மாற்றி கொடுக்கணும்னா இந்த பியூரோக்ரஸி தான் ஆகணும். பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கிறவங்கலேருந்து தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கவங்க வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தம் உள்ளவங்க அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்குள்ளே போய் செயல்படும் போது தன்னை வெளிப்படுத்தி காமிக்கும் போது தான் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுல இப்போ அவர் நம்புறாரு. அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அது. இந்த முன்னோட்டத்தை வந்து ஆர்எஸ்எஸ் ஒருபோது ஏற்றுக்காது. கண்டிப்பாக மோடியை வெகு விரைவில் காலவாரி விடுவாங்க. அவர் என்ன அட்டெம்ப்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வெகு விரைவில் வந்து மோடியை வந்து பிரதமர் பதவியில் வந்து தூக்குறதுக்கான எல்லா விஷயம் நடக்கும். இப்போ இந்த தடை நீக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு காம்ப்ரமைஸ்னா பார்க்கப்பட்டாலும், ஆனால் இப்போ பாஜகவுக்கு இதனால என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ஏற்றுக்கலைங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் பொழுது, இல்லை இந்த பியூரோக்ரஸியில் இருக்கிறவங்களுடைய அனுதாபங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க இந்த பவர் சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் சென்டர்ஸை அவர் வந்து அறுவடை செய்ய முயற்சி பண்ணுறார். நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க நிறைய பேர் அரசு ஊழியர்களாக ரகசியமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். இந்த ரகசியத்தன்மையிலிருந்து அவங்களை வெளிப்படுத்தி கொண்டு மோடியினுடைய ஆளாக வெளிப்படையாகவே காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்டை போடுறாரு. இந்த அட்டம்ப்டே ஒரு தவறான அட்டம்ப்ட் தான். இது வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கிடையாது. இதே ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி தான். பிஜேபிக்கு இதனூடாக ஏதாவது சாதகம் நடக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் வெளிப்படையாகவே வந்து இன்றைக்கி வந்து ராகுலும் இந்தியா கூட்டணியும் ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிற்கிற நேரத்தில் ஒரு பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கமிட்டியிலையோ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோ, இல்லை வந்து பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஆளோ, இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரில் இருக்கிற ஒரு ஆளோ வந்து இன்றைக்கி யூபிஎஸ்சியில் இருக்கிற ஒரு ஆளோ வந்து நீங்கள் இந்துத்துவ சிந்தனை கொண்டவர் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே வந்து பெரிய விமர்சனத்தை தான் ஏற்படுத்தும். அவர் வெளிப்படுத்திக்க வரும்போது கிரவுண்ட் லெவல்லே பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து மனோஜ் சோனி யார், யூபிஎஸ்சியினுடைய தலைவர், இரவோடு இரவாக ரெசிக்மெண்ட் போகிறாரு. ஏன் ரெசிக்மெண்ட் போகிறாரு? மகாராஷ்டிராவில் பூஜா அப்படிங்கிற ஐஏஎஸை வந்து நியமனம் பண்ணதில் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. அந்த அம்மா எல்லாமே போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. 12 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கு. ஓபிசி சமூகம், ஆனால் 12 அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டை தப்பாக பயன்படுத்தியிருக்கு. 6 முறை இன்டர்வியூ உட்காந்துருக்கு. போஸ்ட்போன் பண்ணியிருக்கு இன்டர்வியூ தலைதலி. மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இது சாதாரண ஃப்ராடு கிடையாது. மேனேஜ்மெண்ட் லெவலில், கமிட்டி லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ராடை நடத்த முடியும். இது அப்பட்டமாக வெளியே வர டிஸ்கஷன் ஆகும்போது மனோஜ் சோனி அவருக்கு 5 வருஷம் இன்னும் யூபிஎஸ்சி தலைவராக இருக்கிற பொறுப்பு இருக்கும்போது ரெசிமெண்ட் ஓடுறார். அவர் யார்? அவர் ஒரு சாமியார், அவர் ஒரு துறவி, சன்னியாசி, ஒரு மடத்தினுடைய அதிபதி. அவர் மோடி 2002 ஒரு மிகப்பெரிய குஜராத் கலவரம் வரும்போது எல்லாரும் உலகம் முழுக்க சர்வதேச லெவலில் மோடியை விமர்சனம் பண்ணி எழுதும்போது மோடியை ஆதரித்து அவர் ஒரு இன்னசென்ட்டு, இந்த போராட்டத்துக்கும் இந்த கலவரத்துக்கும் இந்த இனப்படுகொலைக்கும் மோடிக்கு சம்மந்தம் இல்லைன்னு தொடர் கட்டுரை எழுதினவர். அது ஒரு புத்தகமாக வெளியிட்டவர். அதனுடைய நன்றி உணர்வாக அவர் 40 வயசில் உணர்ந்து வைஸ் சான்சலராக குஜராத்தில் பரோடா யூனிவர்சிட்டியில் உட்கார வைக்கிறாங்க. யார்? மோடி தான் செய்கிறார். 40 வயசில் இந்தியாவில் முதல்ல ஒருத்தர் வைஸ் சான்சலராக உட்காந்து இவர் தான். அவர் வைஸ் சான்சலராக போனதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட்டையும் உள்ள இருக்கக்கூடிய செனட்டையும் முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றுறாரு. உள்ள கலவரங்கள் நடக்குது. ஒரு மாணவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படாமல் அவர் பெட்ரோல் குண்டே அடிக்கிறார் வைசி ஆஃபீஸில். இது மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்குது. அவர் 2017 பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்குள்ளே வர்றாரு. அவர் யூபிஎஸ்சிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு. எத்தனை இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டவங்க யூபிஎஸ்சி மூலிமா இந்த சேர்மன் மூலிமா ஐஏஎஸ் ஆனாங்க அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 2015 மோடி வந்ததுக்கு பிறகு 14 மோடி வராரு. 15 பார்த்தீங்க அப்படின்னா 100, 150, 120 இது மாதிரி ஐஏஎஸ் ரெக்ரூட் ஆகிட்டு இருந்த தமிழ்நாடு 27 பேர் தான் பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. அப்படியே குறைஞ்சது 70, 60, 54, 27, 2021 நினைக்கிறேன், 20, 21, 27 பேர் தான் ஐஏஎஸ்ஐ பாஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இப்போ போன வருஷம் 45 பேர். இது நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஐஏஎஸ் பரீட்சையில் கடந்த 9 ஆண்டு 10 ஆண்டுகளில் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க தேர்வாகிறதுல அப்படின்னு? இந்தியாவில் அதிகமாக படித்த மாநிலம், இந்தியாவில் அதிகமாக காலேஜ் இருக்கிற மாநிலம், ஹையர் எஜுகேஷனில் எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய மாநிலம், ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் டெல்லிக்கு அடுத்தது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், காலங்காலமாக 100, 150 பேர் ஐஏஎஸ் ஆகிட்டு இருந்த மாநிலம் எப்படி 20 பேர் 30 பேர் 40 பேருக்கு நகர்த்தப்பட்டுச்சு? உள்ள திட்டமிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. ஸோ அப்போ இதெல்லாமே ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸை பிஜேபி நேரடியாகவே அறுவடை பண்ணுறதுக்கான முயற்சிகளை வர்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது தான் கட்சி, அது ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இப்போ இந்த மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம்ங்கிறது குறையுதுங்கிறது கூட ஆர்எஸ்எஸோட தலையீடு தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கலாம். அதே சவுத் இந்தியாவை சார்ந்தவங்க மட்டும் குறையிறான், அது தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும் ஏன் குறையிறான், அது தமிழில் பரீட்சை எழுதுறவங்க மட்டும் ஏன் குறையிறான்? ஸோ இப்போ நடக்கும். ஆப்வியஸாக வந்து ஒருத்தர் வந்து சேர்மன் போர்டில் உட்காரும்போது எனக்கு நான் ஹிந்தி பேச மாட்டேன் தமிழ் தான் பேசக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எப்படி பார்ப்பான்?
இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட ஜனநாயகம் இருக்கும். இந்தியாவில் எல்லா மொழியும் சமந்தான், அரசியலமைப்பு சட்டம் அவரை தமிழில் பரீட்சை எழுதுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கு, தமிழில் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இன்டர்வியூலேயே நீங்கள் தமிழில் பேசலாம், உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க ஐஏஎஸ் இன்டர்வியூலேயே. ஆனால் ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்டு ஒரு 3 பேர் உட்காரும்போது என்ன நினைப்பான், இவன் பாரு ஹிந்தி கூட கற்றுக்காமல் இருக்கான், இவனுக்கெல்லாம் என்ன தேசப்பற்று, இவன்லாம் வந்து இருக்க மாட்டான், இவனை தூக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இந்தி மொழி ஒரு தேசப்பற்றுக்கான பெஞ்ச் மார்க்குன்னு ஆர்எஸ்எஸ்காரன் நினைக்கிறான். ஹிந்தி மொழியே தெரியாமல் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தவங்களுக்கு அன்னைக்கு ஹிந்தி தெரியாது. அன்னைக்கு போய் நீங்கள் ஒரிசா காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தவங்களுக்கு ஹிந்தி தெரியாமல், ஆந்திராவில் இருந்தவங்களும் தெரியாது. ஆனால் இந்தியா முழுக்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை காந்தி கட்டி எழுப்பும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் இந்த மக்களை ஒரு சுதந்திரத்துக்காக ஒன்று திரட்டக்கூடிய வலிமையும் உணர்வும் காந்தியிலிருந்து வந்துச்சு. இங்கே மொழி தடை இல்லை, தேசப்பற்றையும் தேச உணர்வையும் ஓர்மையையும் மொழிக்கு அப்பாற்பட்டு உணர்த்திய ஒரு காந்தி. அது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சு இந்தியா சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி தெரியல அப்படிங்கிறதுனால அவனை செலெக்ஷன் பண்ணுற இடத்துல சிக்கலாக மாற்றுறாங்க. எல்லா மாநிலத்திலையும் இந்திக்காரங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான வேலையும் எல்லா துறைகளையும் நடக்குதுங்கிறது தினம் செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து பல்வேறு அரசு துறைகளுக்குள்ள இராணுவம் வரைக்கும் தன்னுடைய ஆக்டோபஸ்காரங்களை விரிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விரிச்சிட்டாங்க, எல்லாரும் உள்ளதாக உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நாளாக நாங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை இப்போ ஓப்பனாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காக தான் அதை கொண்டு வராங்க. பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் மிக்க நன்றி. நன்றி.